அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப லேட்டா குழந்தை பெத்து அம்மாவான நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே ஐஸ்வர்யா ராய். உலக அழகி பட்டம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா பாலிவுட் மற்றும் இந்தியன் சினிமாவுல தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்சவங்க தான் ஐஸ்வர்யா ராய். அபிஷேக் பச்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஆரத்தியா அப்படின்ற ஒரு மகள் பிறந்தாங்க. அந்த குழந்தை பிறக்கும்போது ஐஸ்வர்யா ராய்க்கு 37 வயசு. கல்யாணத்துக்கு அப்புறமா பெரிய படங்கள்ல நடிச்சிட்டு இருந்த காரணத்தினால அவங்க ரொம்ப வருஷம் குழந்தைய தள்ளி போட்டுட்டே வந்திருக்காங்க. தாயானதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யா ராய் பெருசா சினிமா பக்கம் கவனத்தை செலுத்தல. இப்ப அதிக முக்கியத்துவம் அந்த பொண்ணுக்கு தான் கொடுக்கறாங்க. குறிப்பா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆரத்தியா கூட இவங்க வந்தாலும் அது பயங்கர வைரலா போகும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரீத்தி சிந்தா. பிரீத்தி சிந்தாவை கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாலிவுட்ல மிகப்பெரிய நடிகை. படங்கள் பார்க்கல அப்படின்னாலும் ஐபிஎல் பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா பிரீத்தி சிந்தாவை தெரியும். பிரீத்தி சிந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா பெருசா சினிமா பக்கம் கவனத்தை செலுத்தாம முழுக்க முழுக்க பிசினஸ்னே சுத்திட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் இவங்களோட 46வது வயசுல இரட்டை குழந்தைகளுக்கு அம்மாவா மாறியிருக்காங்க. ஆனா அந்த இரட்டை குழந்தைகளை வாடகை தாய் முறையில தான் இவங்க பெற்றெடுத்திருக்காங்க. 46 வயசுல தாயான பிரீத்தி சிந்தா குழந்தைகள் பிறந்த செய்தியை அறிவிக்கும் போது அந்த டைம்ல எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு அவங்க எங்கேயுமே சொல்லல. அப்புறமா தான் தெரிய வந்துச்சு வாடகை தாய் மூலமா பெற்றிருக்காங்கன்னு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரேவதி. தமிழ் சினிமாவுல மிக சிறந்த நடிகைகள்ல ஒருத்தங்களான ரேவதி பல வருஷங்களா சினிமாவுல தன்னோட தனித்துவமான நடிப்பை காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போதான் அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. 48 வயசுல இவங்க ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாவானாங்க. ஐவிஎஃப் முறைப்படி தான் ரேவதி குழந்தை பெத்துக்கிட்டாங்க. அந்த வயசுல அம்மாவாகக்கூடிய முடிவை எடுத்தது நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா ரேவதிக்கு ஒரு குழந்தைக்கு அம்மாவாகணும் அப்படின்ற ஆசை ரொம்ப காலமா இருந்ததா அவங்களே சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஊர்வசி. இந்தியன் சினிமாவிலேயே ரொம்ப ரொம்ப திறமையான ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில எக்கச்சக்க கஷ்டங்கள் இருந்திருக்கு. ஊர்வசிக்கு முதல் திருமணத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. பட் அந்த திருமண வாழ்க்கை அவங்க நினைச்ச மாதிரி போகல. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஊர்வசி பயங்கரமா கஷ்டப்பட்டு அதுல இருந்து மீண்டு வந்து இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அப்போ ஊர்வசிக்கு 41 வயசு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணனுக்கு இப்போ 55 வயசு ஆகுது. இவங்க 2003ல தெலுங்கு பிலிம் டைரக்டரான கிருஷ்ணா வம்சியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ரம்யா கிருஷ்ணனுக்கு ரித்விக் அப்படின்ற ஒரு பையனும் இருக்கா. அந்த பையன் பிறக்கும்போது ரம்யா கிருஷ்ணனுக்கு 33 வயசு.